வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம எந்த துவாரம் வழியாக உயிர் பிரிந்தால் எந்தெந்த உபாதைகள் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். உபாதைகளை பற்றி இன்னும் பார்க்கல. எந்தெந்த துவாரங்கள் வழியாக நம்முடைய உயிர் வெளியில் போகும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் வந்து வாய் பற்றி சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து வாய் வழியாக நம்மளுக்கு உயிர் பிரிந்தால் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்றது அது தனி வீடியோ, அது தனியாக நம்ம பார்ப்போம். இப்போ வாய் வழியாக யாருக்கெல்லாம் பிரியும் அப்படின்றது கொஞ்சம் எலாபரேட்டடாக பார்த்துருவோம் நம்ம இந்த வீடியோவில். ஜென்ரலாக வந்து இதுக்கு தான் வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வாய் வழியாக வந்து வாய் துவாரம் வழியாக உயிர் பிரியணும் அப்படின்னா இவங்க என்னெல்லாம் நம்மளும் தான் அதில் இருக்கோம். நம்ம வந்து என்னெல்லாம் செஞ்சுருப்போம் அப்படின்றது பார்க்கணும். வாயின்றது வந்து ஆக்கலுக்கு, அழித்தலுக்கு, ஆரோக்கியம்க்கு, நோய்க்கு எல்லாத்துக்குமே காரணம் வாய். இப்போ வந்து எப்படி இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஆரோக்கியம் இல்லாத உணவு அதை வந்து சாப்பிட்றது, அதிகப்படியான உணவு சாப்பிட்றது. ஆரோக்கியம் இல்லாத உணவுன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு பீஸா பிடிக்குது, மைதா மாவில் பிடிக்குது அப்படின்னு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அடிமைப்படுறது நம்ம நாக்கு ருசி தான் நிறைய பார்க்குறோம். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க மாட்டோம் இல்லையா? அந்த நாக்குக்கு வந்து ஒரு விஷயத்தை பழக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்வீட் பிடிக்கும், அது நல்லா பழக்கி வச்சிட்டோன்னா எப்போ பார்த்தாலும் அதே சாப்பிடுவோம். அதுவும் ஆரோக்கியம் இல்லாத உணவாக மாறிடுது. நம்மளுக்கு எதெல்லாம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து உபாதைகள் கொடுக்குதோ அது எல்லாமே ஆரோக்கியம் இல்லாத உணவாக மாறிடுது. வந்து அதிகப்படியான உணவு எப்பவுமே வந்து மனுஷங்க வந்து உயிர் வாழ்கிறதுக்காக சும்மா நம்ம வயிறே நம்முடைய கைப்பிடி அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உயிர் வாழ்கிறதுக்காக உணவை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோன்னா போதும். ஆனால் நம்ம வந்து உணவு சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்கிறோம். இன்றைக்கி அதிகப்படியான உணவு சாப்பிட்றோம், அதில் வந்து சந்தேகமே கிடையாது இல்லையா? எவ்வளோ உணவுன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதும்னு சொல்லுவாங்க, 2 வேளையே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 வேளை கூட இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம். காலைல ஒரு வேளை, ஒரு சாயங்காலத்து போல் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து 3 வேளை சாப்பாடு நம்ம கொண்டு வந்துட்டோம், காலைல, மத்தியானம், நைட்டுன்னு. ஆனால் அதோடு விடுறோமான்னா, காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏதோ ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே, இது நல்லது, இது உடம்புக்கு நல்லது, அது நல்லதுன்னு ஒரு ஜூஸை குடிக்கிறது, ஃபுட்டை சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். 3 மணிக்கு மேலே சாப்பாடு சாப்பிட்டோன்னா சாயங்காலம் காஃபி, டீ, ஸ்நாக்ஸு திரும்பி ஓடுது, திரும்பி நைட்டுக்கு ஓடுது. திரும்பி வந்து நிறைய பேர் 7 மணியோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கணுமா காலையில் வரைக்கும்னு கேள்வி கேட்குறாங்க. ஃபாஸ்டிங்னா என்னென்னு நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நேரம் நம்ம வாயை மூடிட்டு சாப்பிடாம இருந்தாவே அது ஃபாஸ்டிங். 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில் வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடலனாவே அது ஃபாஸ்டிங் என்ற நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டுருச்சு இன்றைக்கி நிலைமை. அது வந்து ஃபாஸ்டிங் கிடையாது, அதுதான் இரவு உணவு அப்படின்றதையே நம்ம வந்து மறந்துட்டோம். நம்ம என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று பிடிச்சதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு செல்லப்பட்டிருக்கோம். எல்லோரும் தான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ, எல்லோரும் தான் அந்த மாதிரி நிலைமை தான். இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பிடலை அப்படின்னா, நேற்று நைட் நம்ம சாப்பிடலை அப்படின்னா மறுநாளைக்கு கூட சொல்கிறோம், நேற்று நைட் நான் சாப்பிடாமே படுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்னென்னா வயிறு பசிக்குதான்றதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சாப்பாடு 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 உள்ளே தள்ளிட்டால் போதும், அதுதான் நம்மளை ஏதோ உடம்பை காப்பாற்றிடுதுன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லாத தன்மையை, நோயை கொடுக்குதுன்றதை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அப்படி வந்து இருக்கிறதுனால தான் அந்த உணவை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ உணவு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான அளவு ரொம்ப பசிக்குது, அந்த வயிறு கேட்கணும், எனக்கு பசிக்குதுன்னு வயிறு கேட்கும்போது அப்போ தான் அந்த பசி அடங்குற அளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா நம்ம போதும். நம்ம என்னென்னா மூக்கை பிடிக்க வெட்டுவோம், வயிற்றில் இடம் இல்லைன்னு அண்ணாக்கயிறு கட்டியிருந்தால் கீழே இறக்கி விட்டு பேண்ட்டு பட்டனை திறந்து விட்டு இப்படிலாம் சாப்பிட்றவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து அப்படி வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். அதுவும் வந்து வாய் சம்மந்தப்பட்டது தான். புறம் பேசுபவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா, ஒரு பர்சன் அங்கே இல்லாத போது அவங்கள பற்றி பேசுகிறது தான் புறம் பேசுறது. ஒரு பர்சன் இருக்கும்போது நேருக்கு நேராக பேசுகிறது புறம் ஆகாது. ஓகே, அந்த பர்சனை பற்றி தப்போ நல்லதோ ஏதோ ஒன்று பின்னாடி பேசுகிறது தான் நம்ம வந்து புறம் பேசுறதுன்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து குற்றம் சாட்டுபவர்கள். குற்றம்னா ஒருத்தவங்க அங்கே இல்லாத போது அவங்க
பின்னணியில் பேசுகிறது தான் புறம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பர்சன் எதிரில் தான் பேசணும், எதிரில் இல்லாத போது பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசுகிறவங்க, குற்றம் சாட்டுறவங்க, ஒருத்தரை வந்து எதிரிலேயே கூட நீ இப்படி தான் பண்ண தப்பு, நீ இந்த தப்பு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குற்றம் சாட்டுபவர்கள், அது வாயினால் தானே பேசுகிறோம். அது நீதி சொல்பவர்கள். நீதின்னா நம்மளே வந்து தவறுதலாக இருப்போம், ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து நீதி சொல்லுவோம். நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது ரைட்டு அப்படின்னு சொல்லி நீதி சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம வந்து அதை வந்து வில்லேஜ்லலாம் பார்க்கலாம். வில்லேஜ்லலாம் வந்து ஒரு தவறுகள் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இது வந்து நீதி சொல்லுவோம். நம்மளே தவறுகள் செஞ்சிட்ருப்போம், ஆனால் நீதி சொல்லுவோம். அது அந்த மாதிரி சொல்கிறவங்க. அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் செய்கிறவங்க. கலகம்னா இவங்க செஞ்சதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்க செஞ்சது இவங்கக்கிட்ட சொல்லி கலகம் செய்வோம் இல்லையா. அவங்க கலகம் செய்கிறவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி போலி பிரச்சாரம் செய்கிறவங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசிகிட்டே இருப்பாங்க, போலி பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க தான், அவங்க அப்படிப்பட்டவங்க தான். நம்ம அரசியலில் கூட இன்றைக்கி இதை பார்க்கலாம். நம்ம போலி பிரச்சாரம் அப்படின்றது இது. ஸோ எல்லா விஷயத்துலையும் இல்லாத ஒன்று பேசுகிறது வந்து போலி பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க, பொய் அதிகம் பேசுகிறவங்க. அப்புறம் வந்து பிறர் மனசு புண்படுற மாதிரி பேசுகிறவங்க. ஏன்னா அவங்க மனசு புண்படும் தெரியும், ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அது வந்து வாயினால் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனால். அப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்கிறவங்க, அது என்ன பிறர் மனசு புண்படும்படி பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா இவங்கெல்லாம் இறக்கும்போது வாய் மூலமாக இந்த பிராணன் வெளியில் போகுமா. ஆனால் வெளியில் போகும்போதே கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவாங்க பார்த்திங்களா. உயிர் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கஷ்டப்படும் சமயத்தில் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி வருவான். எல்லா விஷயங்களும் கண்ணு முன்னாடி வரும். அப்போ கண்ணு முன்னாடி வரும்போது இப்போ பொய் பேசுகிறது அப்படின்னா பெரிய பெரிய பொய்யாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சின்ன பொய். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன் பேசிகிட்டே இருக்கோம், அப்போ ஹஸ்பண்ட் கால் வருது, எடுக்கலை. அப்போ ஹஸ்பண்ட்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்கள் அம்மா ஃபோன், நம்ம அம்மா அப்பாவோட பேசிகிட்டு இருந்திருப்போம், இல்லை ஏதாவது யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், இல்லை கம்பெனி கால் வந்துச்சுங்க அதனால தான் நான் ஃபோன் எடுக்கலை, அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். அது கூட ஒரு பொய்யில் தான் வருமா. எவ்வளோ சின்ன பொய்யானாலும் பொய்யில் தான் வரும். அது பெரிய பொய்யாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன பொய்களானாலும் கரெக்டாக நியாயமாக கரெக்டாக பேசணும் அப்படின்றதுக்கு உண்டானதான் இது. இதுக்காக தான் பயிற்சி வந்து என்ன பண்ணாங்க, மௌன விரதம்னு வச்சாங்களாம். மௌன விரதம் பண்ணும்போது அந்தந்த மதங்களில் வந்து மௌன விரதம் அப்படின்றது எல்லா மதங்கள்லேயும் இருக்குது. அப்போ மௌன விரதம் இருக்கும்போது என்னென்னா எந்தையுமே பேசாமல் அமைதியாக இருப்போம் இல்லையா. அதுக்காக தான் அந்த மௌன விரதம். நிறைய ஜெயின் குருக்கள் எல்லாம் மௌன விரதத்திலேயே இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஃபுல்லாக லைஃப் லாங் அப்படியே அந்த மதத்துக்குள்ளே போய்ட்டு மௌனத்திலேயே இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வாய் திறந்தால் தவறுகள், பொய்கள் எல்லாமே ஏதோ ஒன்று நம்மளுக்கு கரெக்டான விஷயம் இல்லாத விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் மௌன விரதத்தை கொண்டு வந்து வச்சாங்களாம். இந்த மதத்துலேயுமே இந்த மௌன விரதம் அப்படின்றது வந்து இந்த முறைகளுக்காக வாய் வழியாக நம்முடைய ஆற்றல், தட் இஸ் உயிர் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்து வைக்கப்பட்டது இது. ஸோ அதனால் வந்து வாய் வழியே யாருக்கெல்லாம் போகும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து என்னென்னா ஒவ்வொரு துவாரம் வழியாக யார் யாருக்கெல்லாம் போகுன்றதை பற்றி பார்த்துட்டு அந்த ஒரு ரவுண்டு முடித்ததுக்கு அப்புறமா இதனுடைய பலாபலன்கள், வாய் வழியாக போனால் நம்ம என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிப்போம், உயிர் போனதுக்கு அப்புறமா இந்த உடல் என்னெல்லாம் அனுபவிக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கு அடுத்து எடுத்துப்போம். இப்போ இந்த 9 துவாரங்கள் வழியாக நம்ம வந்து உயிர் போனதுக்கு எந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து உயிர் போகும் அப்படின்றத பற்றி இந்த ஒரு காணொலியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துவாரம் வழியாக யார் யாருக்கு போகுன்றதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.